ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துகின்றவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளமிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும்
செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தேவனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. पुंडलीक वरधा हरि विठला राम कृष्ण हरि वासुदेव हरि. अमूल्य धन्यानि दिनांतराणि हरे त्वदालोकनम अंतरेण अनाथ बंधो करुणैक सिंधो हाहंत कथम नयामी. श्री कृष्ण कर्णामृतत्तिले श्री लीलासुकर अद्भुतमान இந்த ஸ்லோகத்தை சொல்றார். மனுஷ்ய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகத்துவமான நாள். நம்ம சில நாட்கள் மட்டும் மகத்துவமானது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். முக்கியமாக நம்ம பிறந்த நாள், கல்யாண நாள், இல்லாட்டி நம்ம வீடு வாங்கின நாள், இல்லாட்டி முதல்ல வேலைக்கு சேர்ந்த நாள், இப்படி சிலதெல்லாம் வச்சுருக்கோம். இல்லாட்டி நம்ம வீடு வாங்கின நாள், கிரவுண்டு வாங்கின நாள், முதல்ல தங்கம் வாங்கின ஏதோ ஒன்று இருக்கும் வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகோன்னதமான நாள். மகோன்னதம்னா மகா உன்னதமானது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பகவானுடைய அனுகிரகமானது வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வித்தியாசம், ஒவ்வொரு விஷயத்திலையும் வித்தியாசம், ஒரே விஷயத்திலேயே ஒவ்வொரு விதமான அனுகிரகம். அது ரொம்ப அழகு. இப்போ டெய்லியே சாப்பிட்றோம், காத்தால மத்தியானம் ராத்திரி, அது இல்லாமல் நிறைய. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் விதவிதமான ருச்சி, விதவிதமான ஆகாரம், விதவிதமான விஷயங்கள். அப்போ பகவத் அனுகிரகம் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கு. எனக்கு பகவத் அனுகிரகம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் இன்னும் உணரலைன்னு வேணா நான் சொல்லலாம். எனக்கு இன்னும் உணரலை, என்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியலைன்னு வேணா சொல்ல முடியுமே ஒழிய எனக்கு தெய்வம் அருள் செய்யலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அருள் உண்டு. பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அருள் தெய்வம் பண்ணிட்டு தான் இருக்க. அதை உணரணும், அதை அனுபவிக்கணும். லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்றார், அமூன்ய தன்யானி தினாந்தரேணி. அநாத பந்து ரொம்ப அழகா சொல்றார். அநாதநாதா கருணைக்க சிந்து. அநாதைகளுடைய பந்துவானவனே, கருணாசாகரனே, அநாத பந்தோ கருணைக்க சிந்து. அமூன்ய தன்யானி தினாந்தராணி ஹரே த்வதாரோகணம் அந்தரேன. ரொம்ப அழகா சொல்றார். ஹே ஹரே, உன்னுடைய ஸ்மரணை இல்லாம வீணா போகிற இந்த நாளை நான் எப்படி கழிப்பேன்ற. அது தெய்வ சிந்தனை இல்லாம கஷ்டம். தெய்வ சிந்தனைன்றது ரொம்ப அவசியம் நமக்கு. அது அமங்கலமா இருக்கு. தெய்வ சிந்தனை இல்லைன்னா அந்த நாள் அமங்கலமானது. அமூன்ய தன்யானி தினாந்தராணி ஹரே தொத ஆலோகணம் அந்தரேன. உன்னுடைய சிந்தனை இல்லாம, உன்னை பத்திய யோசனையே இல்லாமல் இப்படி வீணா போகிற நாள்களை நான் எப்படி கழிப்பேன். என்ன அர்த்தம்னா, நீ தான் எனக்கு பந்து, நீ தான் எனக்கு கிருபை பண்ற, உன்னை நினைக்காம நான் எப்படி வாழ முடியும்? உன் நினைவு தான் எனக்கு பரமசுகம். ஒவ்வொரு நாளும் பகவத் ஸ்மரணை தான் நமக்கு பலம். தெய்வ சிந்தனை தான் ரொம்ப அவசியம். அந்த தெய்வ சிந்தனை இருந்துடுத்து அப்படின்னா என்ன வந்தாலும் சமாளிக்கலாம், என்ன வந்தாலும் போராடலாம், எது எப்படி நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் வந்துடும். மனசு கலங்காம இருக்கணும். பாரதியார் சொன்ன மாதிரி
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமே வேண்டாம். அச்சம் துளி கூட இருக்கக்கூடாது, மிச்சமாக கூட இருக்கக்கூடாது, எச்சமாக கூட இருக்கப்படாது. அச்சம்னா என்னன்னே தெரியப்படாது. இளங்கன்று பயமறியாதுன்னு ஒரு வசனம் சொல்லும். அது இளங்கன்றதுக்கு என்ன பயம் தெரியுமா அப்படின்னு. பயமில்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் பரமசுகம். அந்த பயமில்லாத வாழ்க்கைக்கு தான் பக்தி. பாண்டுரங்கனிடத்துல பக்தி வந்துடுது அப்படின்னா பயம் ஓடி போயிடுமா? ஓடி போயிடும். எதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறதோ, என்ன மனசனுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா, கவலை, குழப்பம், பயம், சந்தேகம், சஞ்சலம், இதெல்லாம் வெளியில தள்ளணும். மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு, அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் வெளில தள்ளணும். அப்படின்னு சமயத்தில் ரொம்ப அழுக்கா இருந்தால் நல்லா தண்ணியை பீச்சி அடிச்சு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே தள்ளுவோம். இந்த வேக்யூம் கிளீனர்னு ஒன்று ஒட்டடி அடிக்கிறதுக்கு புஷ்க்குன்னு அப்படி இழுக்கும், சர் சர் சர்சன்னு அப்படி இழுத்துட்டு போகும் எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த பாண்டுரங்க பக்தி என்ன பண்ணுறதா, நம்ம மனசில் இருக்க தேவையில்லை அப்படி இழுத்துக்கிடதான். எப்படி இந்த தவக்களை எல்லாம் தவளை பூச்சியை பிடிக்கும் இல்லையா, டக்குன்னு அப்படி நாக்க நீட்டி அப்படி எப்படி இழுக்கிறதுனே தெரியாது, திடீர்னு அப்படி வெள்ள வரும், அப்படி இழுத்துரும். இந்த பகவத் பக்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம மனசில் அங்கங்கே ஓரத்தில் ஒட்டின்னு இருக்கிற துக்கங்கள் எல்லாம் அப்படி இழுத்துடுறதான். அதுக்காக தான் பக்தி பண்ணணுன்றோம். ஏன்னா ஒவ்வொரு விதமான கவலைகள், ஒவ்வொரு விதமான யோசனைகள் நம்ம மனசில் அங்கங்கே அப்படி உட்காந்துருக்கு. இந்த பேப்பர் அங்கங்கே கட்டம் கட்டி நியூஸ் போடுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஹெட்லைன்ஸ், அப்புறம் சின்னது, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட். எப்படி ஒரு பேப்பர் ஒரு 10 பக்கம் பிரித்தோம்னா பலவிதமான விஷயங்கள் அதில் நிறைஞ்சு கிடக்கோ, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹெட்லைன்ஸ் ஒன்று இருக்கும். இன்றைக்கி பொழுது, இன்றைக்கி சண்டை இல்லாமல் போகணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இப்படி நிறைய ஒரு ஹெட்லைன்ஸ் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா தேவையில்லாதது, தேவையானது என்னமோலாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காகத்தான் பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் பக்தி. இது அத்தியாவசியம். இதை பண்ணாதான் சமாதானம். மனசு குப்பை தொட்டி இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது பகவானுடைய அந்தப்புறம். அழகாக கிருஷ்ணனை வச்சுண்டு மீரா போலே ஏகாந்தம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் பக்தி. எது வேணா நடக்கட்டும், எது வேணா எப்படி வேணா போகட்டும், அநாத பந்தோ கருணைக்க சிந்தோ நம்ம கூட இருக்கான். அந்த பலம்தான் சக்குபாய்க்கு சமாதானம் கொடுத்தது. கஷ்டம் அவளுக்கு, மாமியார்னாலே கஷ்டம், நாத்தனார்னாலே கஷ்டம், கணவனாலே கஷ்டம். சில பேருக்கு இந்த கஷ்டம் பிரத்யட்சமாக தெரியறது, சில பேருக்கு தெரியலை, அவ்வளவுதான். சில பேர் வெளியில சொல்றோம், சில பேர் வெளியில சொல்றதில்லை. உலகத்தில் எது ரொம்ப கஷ்டம்னா மனிதர்களோட பழகிறது தான் பெரிய கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா பெரிய கஷ்டம்னா மனுஷாலோட பழகிறது தான் பெரிய கஷ்டம். சிங்கம் நாயோட பழகிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அதுக்கெல்லாம் நல்ல அன்பை காட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்பிக்கை துரோகம்னு ஒன்று சிங்கமோ நாயோ பாம்போ பண்ணவே பண்ணாது. நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாது. மனுஷாக்கிட்ட எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் காரியமான உடனே கழட்டி விட்டுடுவான். காரியம் ஆகனா காலை பிடிக்கிறது, அப்புறம் கழுத்தை பிடிக்கிறதுனா, கழுத்தை பிடிக்கலாம், கழுத்தை மிதிக்கிறது தான் இந்த காலத்தில். பிடிக்கிறதுலாம் எங்கே, பிடிச்சாலே தட்டி விடலாம், மிதிக்கிறா இல்லையா. இயற்கை அப்படி கிடையாது, மிருகங்கள் அப்படி கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோட பழகிறது தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனிதர்கள் நினைச்சாலே மனசுல குழப்பம்தான். பகவத்கீதா ஆரம்பம் பார்த்தோம்னா அர்ஜுனன் புலம்பறான், சோ என்னுடைய பந்துக்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பேரன், என்னுடைய மகன்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மாமனார்கள், என்னுடைய மாமன்மார்கள். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா எனக்கு ஒண்ணுமே முடியல, கையிலேருந்து காண்டீபம் நழுவுறது, தச்சைவ பரிதஹ்யதே, உடம்பு ரோமம் எல்லாம் எரியறது, நாக்கு வளர்ந்து போகுது, தலை சுத்துறது, ஒன்றும் தெளிவா இல்லடா கிருஷ்ணா காப்பாத்துன்றான். அது வரைக்கும் தெளிவா இருந்தான். எப்ப இவாளெல்லாம் நினைச்சானோ அப்ப வந்தது குழப்பம். ராத்திரி நிம்மதியா இருக்கும், ராத்திரி தூங்கி வந்து அப்பாடா நம்மளே சொல்லுவோம், ராத்திரி அடி நேரம் போனா தேவலையே அப்படின்னு. இந்த ராத்திரி தான் சுருக்க முடிஞ்சு போயிடுறது. தூங்க ஆரம்பிக்கிறோம், டக்குன்னு பார்த்தா அழ நடிக்கிறது, அதுக்குள்ளேயா காத்தால ஆயிடுது. சே ஏண்டா தூக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இவாளை பத்தி சிந்தனை இல்லாம இருக்கும் பாருங்க. உலகத்துல மனுஷாவை பத்தி சிந்தனை பண்ணாம இருக்கிறதுக்கு சுலபமான வழி எதுனா தூக்கம். அது எப்பயும் முடியாது. அதனால நிறைய பேர் போதை வஸ்து மதுவுக்கெல்லாம் அடிமையாரானா இந்த மறதி வரணும்.
வரமாட்டேங்கிறது. பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பாதிக்காம இருக்கும். ஒரு விளையாட்டு போல பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம், பெருசா அது மனசை பாதிக்காது. சக்குபாய் மனசுல பாண்டுரங்கன் மனசு ரொம்ப பலகீனமா இருக்கும் பொழுது சத்குருநாதன் வந்தார், திரும்பி உபதேசம் பண்ணார். நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்கான், கவலைப்படாதே. நீ அழறத்துக்கும் புலம்பறத்துக்கும் 1000 காரணம் இருந்தாலும் வாழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு, பாண்டுரங்கன். அது போதும். ஒவ்வொரு நாளும் வாழறதுக்கும் ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம், பகவான் இருக்கான். அது போதுமே, நமக்காக இருக்கானே. அதுவும் எதையும் எதிர்பார்க்காம. இப்போ மனுஷாலாம் கூட எதிர்பார்ப்பில் தானே ஓடின்னு இருக்கு. நான் யார் எதிர்பார்ப்பே இல்லாமல் எல்லார்கிட்டையும் பழகிறேன்னு யாரா ஒருத்தர் கை தூக்குங்கோ. நானும் தூக்க முடியாது, நீங்களும் தூக்க முடியாது. சத்தியமே தான். அப்பாடா சந்தோஷம், அவரும் கை தூக்க முடியாது. பகவான் தைரியமா கை தூக்கலாம். அவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் யாரிடத்திலேருந்தும் பூர்த்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் எல்லாருடைய ஆசையையும் பகவானாலே பூர்த்தி பண்ண முடியாது. தனக்குன்னு ஒரு ஆசை இருந்தா வச்சுக்கோங்களேன், இதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில தான் ஓடிட்டு இருப்போம். இப்போ வீட்லயே குழந்தைகள் இருக்கு, வயசானவா இருக்கா, அப்பப்ப முட்டிக்கிறது, நீ நான் ஏடா அப்படின்னா அவரவர்களுக்கு தன்னுடைய ஆசைப்படி எல்லாரும் நடக்கணும், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு முயற்சி. தெய்வத்துக்கு அப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். அதனால பகவானுக்காக வாழணும். சக்குபாய்க்கு மனசுல சமாதானம் வந்துடுத்து, தைரியம் வந்துடுத்து. சரி, என் பாண்டுரங்கன் இருக்கான், ஒரு நாள் நான் அவனை போய் தரிசனம் பண்ணணும். என் பாண்டுரங்கனை ஒரு நாள் நான் என் கண்ணார பார்க்கணும். கண்ணால நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையில்லாதது, பிரயோஜனமுடையது, பிரயோஜனம் இல்லாதது, உத்தமமானது, உயர்வானது, அசிங்கமானது, கேவலமானது எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்கோம். இதை தாண்டி ஒரு விஷயம் தெய்வம். அதை கண்ணால பார்க்க வேண்டாமா? யார் இந்த கண்ணை கொடுத்தார்களோ அந்த கண்ணுக்கு பார்க்கிற சக்தியும் இதை பார்க்கறதுக்கான வெளிச்சத்தையும் கொடுத்த தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? அதானே சந்தோஷம். இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? கங்கோத்ரி, யமுனோத்ரிலாம் போகிறோம். எதுக்கு போகணும்? கங்கை தான் பிரத்யட்சமாக நன்னா கரபுரண்டு ஓடி வராள். எதுக்கு தாமிரபரணியை எங்கள் உற்பத்தி ஸ்தானம்னு ஏன் போய் பார்க்கணும் ஆசைப்படுறோம்? எதுக்குடா அப்படின்னா அந்த உற்பத்தி எங்கேயும் தான் வருதா அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே. நதி மூலம், ரிஷி மூலம்ன்றோம் இல்லையா, எங்கேந்து அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய தெய்வத்தை கண்ணால் பார்க்கணும். நமக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்த அந்த தெய்வத்தோட பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டோம், கொசு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். சில பேரை மொபைல் ஃபோனோட பேசிட்டு இருக்கா, கம்ப்யூட்டரோட பேசிட்டு இருக்கா, தானாக பேசிட்டு இருக்கா. அப்போ பேசக்கூடிய சக்தியை கொடுத்த தெய்வத்தோட பேச வேண்டாமா? காது கொடுத்து என்னென்னமோலாம் கேட்டுட்டோம். நமக்கு வேண்டியது, வேண்டாதது, அவமானகரமான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஆனால் ஒரு தடவையாவது பாண்டுரங்கன் குரலை கேட்க வேண்டாமா? ராமானுஜருடைய குரலை கேட்க வேண்டாமா? ராமானுஜரை கண்ணால் பார்க்க வேண்டாமா? விவேகானந்தரை பார்க்க வேண்டாமா? கையால் யார் யாரையோ தொட்டு பார்த்துருக்கோம், நாயை கூட தடவி பார்த்துருக்கோம். அப்போ அந்த கையினால் பாண்டுரங்கன் திருவடியை பிடிச்சு விட வேண்டாமா? அப்போ இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் தெய்வ அனுபவம். அப்போதான் இந்த அவயவங்களுக்கு பூரண திருப்தி. அது வரைக்கும் திருப்தி கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பூரண திருப்தி கிடையாது. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்றார் நம்மாழ்வார். பகவானை பார்க்கல அப்படின்னா அந்த கண்கள் பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸ் கிடையாது. ஏதோ எல்லாத்தையும் பார்த்தது கடைசியில் அப்படியே மண்ணோட மண்ண சொல்றா இல்லையா, இறந்த பிறகு கண் தானம், இருக்கும்போது ரத்த தானம். ஏன்னா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. அட்லீஸ்ட் அப்போவாவது பிரயோஜனப்படட்டும்னு சொல்றா. இந்த கண்களால் தெய்வத்தை பார்த்துட்டோம்னா அப்போதான் இந்த கண் படைச்ச பிரயோஜனம். எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம். இதுதான் இதனுடைய பூரணத்துவம்னு ஒன்று இருக்கு. அப்போதான் ஒரு மரம் நன்னா வளர்ந்துருக்கு, மாமரம் நிறைய பூ பூத்துருக்கு, ஆனால் காயே காய்க்கலை அப்படின்னா அது பூரணத்துவம் இல்லை. பூரணத்துவம் எப்படா நன்னா காய்ச்சி பழுத்து எல்லாருக்கும் பிரயோஜனம் கொடுத்தாதான். சில நன்னா காய்க்கும், ஆனால் உள்ளுக்குள்ள முழுக்க வண்டு பூச்சியாகவே இருக்கும், அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய சரீரத்தினுடைய இந்திரியங்கள், அவயவங்கள் தெய்வத்தை அனுபவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது.
அது தெய்வத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு பூரணத்துவம் கிடைக்கிறது, அதற்குரிய பிரயோஜனம் கிடைக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்காக வாழணும். சக்குபாய் மனசிலே இது திரும்பவும் ஆழமா பதிஞ்செடுத்து, பாண்டுரங்கா நான் உன்னை பார்க்கணும், பாண்டுரங்கா நான் உன்னுடைய கோவிலுக்கு வரணும், பாண்டுரங்கா நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், பாண்டுரங்கா நீ பேசுறத நான் கேட்கணும், பாண்டுரங்கா நான் உன்னோட விளையாடணும், பாண்டுரங்கா நீ என்னோட பேசணும், பாண்டுரங்கா உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கணும், பாண்டுரங்கா நீ பக்கத்தில் உட்காந்து அழகை பார்க்கணும். இப்படி இந்த பாண்டுரங்க சிந்தனை எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டு. பெரிய வீடு வாங்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம்னு சொல்கிறோம். இது லட்சியம் இல்லை, இதெல்லாம் ஆசை. சொந்த வீடு வாங்கிறது, இல்லாட்டி காரு வாங்கிறது நிறைய வச்சுருக்கோம். எதிரா லட்சியம் அப்படின்னா தெய்வத்தை விதவிதமாக பலவிதமாக அனுபவிக்கிறது பேர் தான் லட்சியம். இவன் மனசில் இந்த ஆசைகளை அதிகப்படுத்திக்கிறான். உண்மை அதுதான். இந்த தெய்வ ஆசையை அதிகப்படுத்த 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 மற்ற ஆசைகள் தானாக விட்டு போகும். நமக்கு நியாயமான ஆசைகள் 1% தான் இருக்கு, 99% பேராசைகள் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய நியாயமான ஆசைகள் இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்திருக்கு. பேராசைகள் ஒரு நாளும் நடக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தலைகீழ நின்று அடம் பிடிச்சாலும் நடக்காது. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஏதோ சாக்லேட் கேட்டால் அப்பா வாங்கி தருவார். எனக்குன்னு ஒரு தனி டிவி இந்த வீட்டில் போகணும், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கினா பலாறு 4 வாரம் வைப்பேன். ஏண்டா அப்படின்னா அது அவசியம் இல்லை, அதுக்கு என்ன உண்டோ அவ்வளோதானே. அந்த மாதிரி நியாயமான ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும், நம்முடைய பேராசைகள் அல்ல. சக்குபாய் மனசில் ஒவ்வொரு நாளும் இதே சிந்தனை. பாண்டுரங்கா நான் எப்போ உன் கோவிலுக்கு என்ன ஐஷன் போகிறாய், பாண்டுரங்கா என்னைக்கு நான் உன்னை பார்க்க போகிறேன், அவன்கிட்டயே கேட்டுட்டு இருக்கா. நம்மெல்லாம் சொல்ல எனக்கு கோவில் போகணும்னு ஆசையாக இருக்குது, பகவான் கண்ணே திறக்க மாட்டேங்கிறான், பகவான் அருள் செய்யணும், இப்படி பேசி பிரயோஜனம் இல்லை. பாண்டுரங்கா எனக்கு உன் கோவிலுக்கு வரணும், எப்போ ஐஷன் போகிறாய், உரிமையோடு கேட்கணும். தெய்வத்தினிடத்தில் உரிமை தான் அவசியம். நீ ஒன்றுமே பண்ணுறதில்லன்னு குத்தம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் குத்தம் சொல்லி பழகிட்டோம், தெய்வத்துக்கிட்டையும் போய் குத்தம் சொல்லக்கூடாது. பாண்டுரங்கா நான் ஐஷன்ட்டு போயேன், ஏன் இவ்வளோ நாள் ஐஷன்ட்டு போகல, என்னைக்கு ஐஷன்ட்டு போக போகிறாய். இந்த குழந்தைகள்லாம் உரிமையோடு கேட்கும்ல, அம்மா எனக்கு இன்னும் ஏன் பட்டாசு வாங்கி தரல, நீ அன்றைக்கே இந்த சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னிய, ஏன் வாங்கி தரல, எனக்கு எப்போ வாங்கி தர போகிறேன்னு உரிமையோடு கேட்குறது இல்லையா. அதுபோல தெய்வத்தினிடத்தில் எனக்கு உன்னுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இவன் அப்படியே பிரார்த்திச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் குடும்ப வாழ்க்கை சமாதானமாக போயின்னு இருக்கு. திரும்பி அவள் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி அவள் மாமியார் மாமனார் நாத்தனார் புருஷன் அக்கம் பக்கத்தில் இருக்கவாள்லாம் அவளை ஒரு மாதிரி பேசுகிறாள். அவளுக்கு இது பழகி போயிடுத்து. எல்லாம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு ஏற்றினுட்டான். நம்ம நிறைய கஷ்டங்கள் நடக்கிறது, நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, யாரும் காரணம் இல்லை, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும், நம்முடைய கர்ம வினையினாலே அந்த கர்ம வினை தான் சுழட்டி அடிக்கிறது நம்மளை. அதையும் தாண்டி தெய்வ கிருபை காப்பாத்தின்னு இருக்கு. திரௌபதிக்கு அவ்வளோ பெரிய கௌரவ சபையில் அவமானம்னு ஒன்று வந்தது. ஏண்டா வந்ததுன்னா அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனால் அந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை அவ பகவானுடைய அனுகிரகமாக மாற்றிண்டா. எப்படின்னா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. தூத்துக்குடி வந்தால் பெண் பிள்ளை ரகசியம் சொல்லி ஆகணும். அவன் 2 கையும் விட்டா பாருங்கோ. விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அவளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையானது தெய்வ அனுகிரகமாக மாறிடுது. இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கோங்க. குந்திக்கு இள வயசுலேயே கணவனை இழந்துட்டா, பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனால் அதையே அவள் கிருஷ்ண கிருபையா மாற்றினுட்டான். பரீட்சத்துக்கு கர்ப்பத்திலேயே அவனை அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் தகிக்கிறது, பூர்வ ஜென்ம கர்ம வினை. ஆனால் அதையே அவன் அம்மா பிரார்த்தனை பண்ணி அழகா தானா மாற்றிட்டான். எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய கெட்டவைகள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே, வியாதிகள் எல்லாமே, அசம்பாவிதங்கள் எல்லாமே பூர்வ ஜென்ம கர்ம வினை. இது நாங்கள் சொன்னாலும் நம்பலாம், ஜோசியக்காரா சொன்னால் தான் நம்பணும்னு இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு கட்டம்லாம் போட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினை இருக்குன்னு சொல்லாதான் இல்லை, நாங்கள் சொன்னாலும் நம்பலாம். உண்மை அதுதான். இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை தெய்வ அனுகிரகமாக மாற்றிக்கிறதுக்காகத்தான் பக்தி. இவன் மாற்றினுட்டா சக்குபாய். சரி, இவாள்லாம் கஷ்டப்படுத்துறா.
பூர்வ ஜென்மத்தில் நான் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதனால எனக்கு இந்த கஷ்டம். எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் திரும்ப கிடைக்கிறது. நல்லது கிடைக்கிறதுனால நல்லது கொடுத்துருக்கோம், கெடுதல் கிடைக்கிறதுனா கெடுதல் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்தோமோ அதான் திரும்பி வரும். கொடுக்காத ஒன்று நமக்கு வராது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாருக்கும் மனசால ஒரு கெடுதலும் பண்ண இந்த ஜென்மாவில் சொல்லலாம். போன ஜென்மா யார் கணக்கு? அது வட்டி முதலுமா சேர்ந்து தானே வரும். திடீர்னு லாட்டியில் 1 கோடி ரூபாய் வந்தா எல்லாம் தெய்வ கிருபை அப்படின்னு, அதே கெடுதல் நடந்துடுது அப்படின்னா எல்லாம் பகவான் கஷ்டப்படுத்துறான். கர்ம வினைனால வாழ்க்கை சுத்தின்னு இருக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்மனா ஜாயத்தே ஜந்து கர்மனைவ விலீயத்தே, சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மனைவ அபிபத்தியதே. கர்மத்தினாலே தான் கிருஷ்ணன் சொல்றான். கர்மத்தினால தான் ஜனிச்சிருக்கோம். கர்மாவனால தான் நமக்கு சரீரம், ஆண் சரீரம் பெண் சரீரம் எல்லாமே கர்மாவனால தான் கிடைக்கிறது. உடல் வியாதி எல்லாமே அந்த கர்மா தான் நம்முடைய வாழ்க்கையுடைய சுகம் துக்கம் பயம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. இந்த கர்மாவை பகவத் அனுகிரகமாக மாற்றிக்கிறதுக்காகத்தான் பக்தி பண்ணுறோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்ராச்சல ராமதாசர் 12 வருஷம் ஜெயிலில் கஷ்டப்பட்டார் அப்படின்னு ஒரு சரித்திரத்தில் இருக்கு. என்னடானா அதுக்கு பெரியவா காரணம் சொல்றா, பூர்வ ஜென்மத்தில் ஒரு கிளிய கூண்டில் வச்சு வளர்த்துருந்தார் அதனாலே அப்படின்றா. அப்போ கர்மவினை எங்கெல்லாம் போகிறது பாருங்க. நிறைய விஷயங்கள் கர்மவினைனாலே நடக்கிறது. பீஷ்ம பிதாமகர் வாழ்க்கையிலே பார்க்கலாம். சிகண்டி பெண்ணா இருந்து ஆணா மாறினவர். பூர்வ ஜென்ம கர்ம வினை பீஷ்மருக்கு முன்னாடியே வந்து நின்று பீஷ்மர் அம்பு படுக்கிற விழறதுக்கு காரணமே சிகண்டி. சரியா? சிகண்டி காரணம் இல்லை, பீஷ்ம பிதாமகருடைய கர்ம வினை அவர் முன்னாடியே வந்து நின்று அம்புல தள்ளுறது. எல்லாமே தொடர்பில்லாமல் எதுவும் நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு நிச்சயமா உண்டு. சக்குபா என்ன பண்ணிட்டான்னா, சரி என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, நான் இவர்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவர்கள் இப்போ என்ன கஷ்டப்படுத்துறான். இப்போ திருப்பி நான் அவளை கஷ்டப்படுத்த திருப்பி பல கோடி ஜென்மா சுத்தின்றே இருப்போம், ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி. இதை விட எல்லாத்தையும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆண்டாள் சொன்ன மாதிரி நாம ஜபம் பண்ணி வர்றதை ஏத்துக்க பழகினுட்டான். அந்த நாம ஜபம் பண்ண 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 மனசு பக்குவமாகிறது. அப்ப தெய்வ சிந்தனை ஜாஸ்தி ஆகிறது. ஒவ்வொரு நாளும் நன்னா சமைச்சு வைக்கிறா, வேணுன்ட்டே அதை கொண்டு கீழே கொட்டுறா, சரியில்லைன்றா. கிருஷ்ணலீலாவா, கிருஷ்ணன் எப்படி வெண்ணப்பானை எல்லாம் உடைக்கிறானோ அதான் எடுத்துக்கிறா அவள். இவன் நன்னா துணியெல்லாம் துவச்சு காய போடுறா. அவள் வந்து அழகா எல்லாத்தையும் சேரு அசிங்கம் எல்லாம் பூசி வைக்கிறா. பண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி இறைத்துன்றார் இல்லையா பாரதியார். அவன் நினைச்சுக்கிறா, சரி கண்ணன் தான் வந்து இத்தனை லீலைகளையும் பண்றான். உண்மை அதுதான். அதாவது கண்ணன் சம்பந்தமா ஒரு மனசு வந்துடும் நமக்கு, அவ்வளவுதான். நம்ம பெருசா வாழ்க்கையை மாற வேண்டாம், வாழ்க்கையை மாத்திக்க வேண்டாம், மனசை மாத்திக்கணும். மனசு மாற 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 வாழ்க்கைக்கு புதுசா ஒரு பரிமாணம் கிடைக்கும். இந்த பரிமாணம் தான் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த பரிணாமம் கிடைச்சுடுத்துனா போதும். அந்த பக்தி என்ன பண்றதுன்னா வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிணாமத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுறது. மல்லி செடி அழகா நிறைய பூக்கிறது, ஆனால் அதை எடுத்து மாலையாக கட்டும் பொழுது அதுக்கு ஒரு புதிய பரிணாமம் கிடைச்சுடுறதா இல்லையா? அதை அப்படியே செடியில் விட்டு அப்படி கீழே விழும். சும்மா பிரித்து அப்படி தனியாக வச்சாலும் இருக்கும், மாலையாக கட்டினாலும் இருக்கும், ஒத்த ஒத்தியாக கட்டலாம், அடர்த்தியாக கட்டலாம், அடுக்கடுக்காக கட்டலாம், எத்தனை விதம் இருக்குது. இப்போ மெட்ராஸ் பக்கம்லாம் போனோம்னா முழம் அப்படின்னு தான் அளப்பா. இங்கெல்லாம் பார்த்தா 100 பூ 200 பூன்னு அளக்கிறா. ஒரே மல்லிப்பூ தான், அதே தான், ஆனால் கணக்கு இங்கே இங்கே அடர்த்தியாக இருக்குன்னு. மெட்ராஸே வரவாடலாம், நம்ம ஊரோட இங்கே நன்னா இருக்குது, பூ அடர்த்தியாக இருக்குது, சின்னதாக இருந்தாலும் நன்னா இருக்குன்னு. ஒரே பூ தான், ஆனால் ஒவ்வொரு இடத்துல அதுக்கு ஒரு புதிய பரிணாமம் கிடைக்கிறது. பார்த்தேளா? இதுதான் வாழ்க்கை. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிணாமம் உண்டு. பக்தி பண்ணும் பொழுது அதை பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்க நம்மாலே முடியும். பக்தி இல்லை அப்படின்னா அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்ததா ஒரு சிந்தனை வந்துடும். கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பக்தியோட பார்க்கும்பொழுது அதற்குரியதான பார்வை மாறுறது, அதுதான் விசேஷம். அர்ஜுனனுக்கு அழகா பார்வை மாறுறதா இல்லையா? அதே குருஷேத்திர யுத்த களத்தில் முன்னாடி புலம்பி அழுதவன், கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக, கிருஷ்ணா என்னை காப்பாத்துறா, எனக்கு ஒன்றும் புரியலை, ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்னு அழுது அடம் பிடிச்சு பயந்து போய் காலில் விழுந்தான். பகவான் அழகா பகவத்கீதையெல்லாம் சொல்லி விஸ்வரூப தரிசனம் எல்லாம் காட்டி தன்னுடைய அனுகிரகத்தை புரிய வச்ச உடனே அதே அர்ஜுனன் அத்தனை பேர் மேலே அம்பு போடுறான், பீஷ்ம பிதாமகர் வரைக்கும் போடுறான். அது வரைக்கும் பயந்து நடுங்கின அர்ஜுனுடைய பார்வை ஒரு 1 மணி நேரத்தில் மாறி போயிடுறது, ஒரு 3/4 மணி நேரத்தில் மாறி போயிடுறது. என்னடான்னா இப்படி தாண்டா நீ பார்க்கணும்னு தெய்வம் சொல்லி கொடுக்கறது. இவன் பார்த்த பார்வை தெய்வம், அதே விஷயம்தான்.
தெய்வம் பார்த்த பார்வை வேற, இவன் பார்த்த பார்வை வேற. இவன் ஆசா பாசம் என்னுடையவர்கள்னு அபிமானத்தில் பார்த்தான். தெய்வம் தர்மம்னு ஒரு பார்வையை காட்டி கொடுத்துடுத்து. தர்மம்னு ஒரு பார்வையில் பார்த்தா அப்படியே யுத்தகலம் மாறி போயிடுத்து. இது என்னுடைய தர்மம்னு வரும்பொழுது பீஷ்மரும் தெரியல, கிருபாச்சாரியார் தெரியல, துரோணாச்சாரியார் தெரியல, யாருமே தெரியல, எதுவுமே தெரியல. கிருஷ்ணன் சொல்றது ஒன்று தான் சரின்னு தோணிடுத்து. அதான் விசேஷம். நமக்கு அது புரியணும். அதுக்காகத்தான் பக்தி சக்குபாய்க்கு அந்த பக்குவம் வந்துடுத்து. குரு கிருபையினாலே சரி என் கண்ணன் இருக்கான். நம்ம அத்தனை பேரை என்னை கஷ்டப்படுத்துறது ஒரே காரணம் என்னடா, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு, கிருஷ்ணன் கிட்ட ஓடு. டேக் டைவர்ஷன்றா இல்லையா? ஊரில் எங்கேயா பள்ளம் தோணுதா, அங்கே போ இங்கே போ அங்கே போ, டைவர்ஷன். இந்த ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு தேவையில்லாத விஷயமும் அந்த பக்கம் போ, அங்கே இருக்கான் கண்ணன், அங்கே இருக்கான் கண்ணன், அங்கே இருக்கான் கண்ணன். கண்ணன் பக்கம் நம்மளை திருப்பி விடக்கூடிய விசேஷமான தூதுவர்கள், தேவ தூதுவர்கள். இந்த ஒவ்வொரு கஷ்டமும் பிரச்சனையும் வியாதியும். திரௌபதிக்கு அந்த கஷ்டம் வரல வச்சுக்கோங்களேன், கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கையை தூக்கி இருக்கவே மாட்டான். அது என்னடா ஆயிடுத்துனா கிருஷ்ணன் பக்கம் அவளை திருப்பி விட்டுறது பாருங்க. இல்லாட்டி அது வரைக்கும் கோவிந்தா புண்டரீகாட்சா லக்ஷ்மாம் சரணாகதம்னா சொல்லிட்டு கிடந்தா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அவள் கிருஷ்ண கிருபையை உணர வச்சது யாருன்னா, இந்த ஒரு கஷ்டம், இந்த ஒரு அவமானம் தான் உடனே எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு தவிப்பை கொடுத்தது இந்த கஷ்டம்தான். துருவன் எத்தனையோ நாள் விளையாடிட்டு தான் இருந்தான். ஆனால் அன்னைக்கு அவள் சித்தி உட்காரக்கூடாதுரான்னு சுரிச்சி சொன்னா பாருங்க, அதுவே அவனை வாசுதேவன் பக்கம் திருப்பி விட்டது. பகவானை பார்த்துட்டான் சக்குபாய். அந்த மாதிரி பாகவத விஷயங்கள், ராமாயண விஷயங்கள், இது எல்லாம் ஏன்னா ராமாயணத்திலே பார்க்கலாம். வாலி அடித்து துரத்தினதுனாலேயே ரிஷ்யமூக பர்வதத்துக்கு சுக்ரீவன் வந்தான். அங்கே வந்ததுனாலேயே ராமன் இவனை தேடிட்டு வந்தான். இவன் வாலியோடு இருந்தானா ராமன் தேடிட்டு வந்திருக்க மாட்டான். அன்னைக்கு அண்ணன் ஒதுக்கினா, விரட்டினா, வீட்டை விட்டு வெளில போன், நாட்டை விட்டு வெளில போன் துரத்தினா, எங்கடா தப்பிக்கிறதுன்னு வழி தெரியாமல் ரிஷ்யமூக பர்வதத்தில் வந்து உக்காந்தான். பகவான் இவனை தேடிண்டு வந்த அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போ